ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா 2007 Platina வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100 cc வண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் 110 வந்துட்டுருக்கு. நம்ம ஓல்டு மாடலை பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்டில் என்ன உங்களுக்கு என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2007 மாடல். இது வந்து ஓன் பைக் தான். இந்த வண்டி தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேற்று தான் டெலிவரி வாங்கியிருக்கேன். இதோட ரீஸ்டார்ட் ப்ரைஸ் மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆச்சு. ஏன் அப்படின்னா முன்னாடிக்கிற அசம்பிள் செட் எல்லாமே புதுசு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கு கீழ் ஆடு ப்ளஸ் கிளச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த வண்டி நான் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் வண்டியை நீங்கள் எடுத்து அடிப்பிக்கோன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த வண்டி மேலே ஒரு க்ரெஸ். ஆனால் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜை பற்றியும் நல்லா தெரியும். அதுக்காக இந்த வண்டி பற்றி சொல்லணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மைலேஜ் பைக்னால் இந்த வண்டியை நம்ம சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பிளாட்டினா பற்றி நம்ம ரிவ்யூ பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதில் தெரிஞ்சவங்களுக்கு மைலேஜ் கிங்குன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா பிளாட்டினா மட்டும்தான். நான் மார்க்கெட்டிங் ஜாப் பிஸ்னஸில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டினா தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ஃபர்டபுளாகவும் நம்ம பர்சனலுக்கு ஓட்டுறதுக்கு வேறு வண்டி வச்சுருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஓட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற வண்டி தான் அந்த பிளாட்டினா. வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேர் லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 70 to 80 மைலேஜ் கொடுக்கும். கொஞ்சம் ஓல்டு மாடல்லையா. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஜின் வேலை முதற்கொண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரி சொல்கிறேன். இந்த டூம் இருக்கு இல்லையா, இது மட்டும் இந்த ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 850 ரூபா. அதுக்கப்புறம் இந்த டூம் உள்ளே இருக்கு இல்லையா, இது வந்து 1200 இந்த வக்காடு 650. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா 750 எல்இடியோட 12 வாட்டில் போட்டிருக்கு. 4 சைடு இருக்கிற பார்க்கிங் சுவிட்சு போட்டிருக்கேன். லைட் அடிச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை செஞ்சுருக்குன்னா, இந்த போர்க்கு இருக்கு இல்லையா, இந்த போர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2500 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோன் செட்னு ஒன்று சொல்லுவாங்க, சென்டரில் வருது, அது ஒரு 1000 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ் லாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 450 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே இந்த லாடு பெண்ட் ஆகிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees. டோட்டலாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 9500 ஆச்சு. இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருக்கேன், இன்ஜின் வேலை செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இன்ஜின் வேலை செஞ்சதுனால இப்போ எனக்கு செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 20,000 வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்லலாம், ரொம்ப பிடிச்ச வண்டி. அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் கிங்கு, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதில் பார்க்கிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால பார்க்கிங் இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோடய சேம் தான். இந்த வண்டியை ரெடி பண்ணி இதோட மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்த்து நான் ஃபியூச்சரில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வண்டியை பற்றி வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை வேறு எது இந்த வண்டி நான் எதுக்காக ரிவ்யூ பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த வண்டி எடுத்து நீங்கள் தாராளமாக ரீஸ்டார்ட் பண்ணி இன்சூரன்ஸ் சேஃப்டிலாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஓட்டுறது ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற வண்டி லேட்டஸ்ட் மாடல் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஒன்லி எல்லாமே சென்சார் டைப்பில் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0% சென்சார், எதுவுமே ப்ளே தான். நம்ம ஒரு சர்வீஸ் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesக்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சென்சார் இன்கேஸ் 1 or 2 இயரில் கம்ப்ளைண்ட் வச்சாலுமே அது ஏகப்பட்ட ஒரு 2000-2500 அளவுக்கு ஒரு சென்சார் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட ஒரு ஸ்கூட்டி ஓட்டுற சம்பந்தம் இந்த பிளாட்டினா ஓட்டுறது நான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். காற்றடிச்சா நாமளே லெஃப்ட் ரைட்டில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. வண்டி மேபி உங்கள்கிட்ட ஓல்டு மாடல் இருக்குன்னா தாராளமாக எடுத்து ரீசெட் பண்ணலாம். ஃபியூச்சரில் இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ நல்லா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே சென்சார் டைப்பில் இருந்ததுனால சென்ஸ் இல்லாத ஒரு வண்டி பார்க்கணும், ஓல்டு மாடல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் வந்து மழை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. நன்றி, வணக்கம், பாய். முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு லைக் ஒரு கமெண்ட்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ.